வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் காஞ்சனா படத்தோட பார்ட் 4 வந்தால் அந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்க போகிறோம். அதுவும் நம்ம ஸ்டைலில். ஆல்ரெடி நம்ம சேனலில் அருந்ததி பார்ட் 2, அம்புலி பார்ட் 2, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன அரண்மனை பார்ட் 5ன்னு 3 ஹாரர் மூவி ஸ்டோரி க்ரியேட் பண்ணி போட்டிருந்தோம். எல்லா வீடியோஸ்க்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நல்லா வியூஸும் கிடச்சிருக்கு. அதனால தான் ஹாரர் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் காஞ்சனா பார்ட் 4 ஸ்டோரி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காகவே இந்த ஸ்டோரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு சில டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ராகவா லாரன்ஸுக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்தது இந்த காஞ்சனா சீரிஸ் தான். 2015 ரிலீஸ் ஆன காஞ்சனா 2 மூவி 108 கோடி மேலே வசூல் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் ரிலீஸ் ஆன காஞ்சனா 3 130 கோடிக்கு மேலே வசூல் பண்ணிருச்சு. ஜஸ்ட் இந்த 2 படத்திலே ராகவா லாரன்ஸோட மார்க்கெட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. பேய் படத்தில் காமெடி ட்ரை பண்ணது ஃபர்ஸ்ட் இவர் தான். காஞ்சனா பார்ட் 1 வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சினிமால நிறைய பேய் படங்கள் காமெடியோட ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க நீங்க கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை அமைக்கிறீங்க. காஞ்சனா 4 கதைக்குள்ள போலாம் வாங்க. நம்ம கதையோட ஓப்பனிங் சீன்ல ஒரு பங்களாவோட பேஸ்மெண்ட்ல 2 பேரை எரிச்சு கொள்றாங்க. இதை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன்ல நம்ம மூவியோட ஹீரோ ராகவா லாரன்ஸை காட்டுறாங்க. காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கிறாரு. அவங்க அம்மா கோவை சார், அடே ராகவா, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவேன், சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு அந்த காப்பி எடுத்து குடி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆள் அந்த காப்பியை குடிச்சிட்டு குளிக்க போறாரு. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா சாப்பாடுக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிருக்க அப்படின்னு கேட்கறாரு. இப்பதான்டா இட்லி வேக வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சண்டே காலையில இவ்வளவு சீக்கிரம் நீ கிளம்ப மாட்டியே, எங்க கிளம்பி போற, அதுவும் குளிச்சுட்டு அப்படின்னு கேட்கறாங்க. அது சர்ப்ரைஸ், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்மளால சாப்பிட்டு காரை எடுத்து அங்கிருந்து மாலுக்கு போறாரு. இங்க தாங்க நம்ம கதையில ஹீரோயின் என்ட்ரி. அதாவது நம்ம ஹீரோவும் ஹீரோயின் ரொம்ப நாளா டேட்டிங் ஆப்ல சேட் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு தான் ஹீரோயின் மீட் பண்ண ஓகே சொல்லியிருக்காங்க. நம்ம கதையில ஃபர்ஸ்ட் லவ் சாங் இங்க தாங்க வருது. பார்த்த உடனே காதல் தான். 2 பேரும் அன்னைக்கு ஃபுல்லா ஊர் சுத்துறாங்க. நைட் வேற அதிகமா மழை பெய்யுது. ஹீரோயினை வீட்டுல ட்ராப் பண்ண போகும்போது நெக்ஸ்ட் எப்போ மீட் பண்ணுவோம்னு தெரியாது, ஒரு கிஸ் கூட அப்படின்னு கேட்பாரு. இன்னும் 2 நாள் கழிச்சு எங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு உன்னை கூட்டிட்டு போறேன், அப்ப தரேன் ஹீரோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ராகவான்ஸும் இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சரி அங்கிருந்து அமைதியை கிளம்பி போறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டுக்கு அந்த குறி சொல்ற ஒரு பாட்டி வராங்க, ரொம்ப வயசான பாட்டி. அடுத்த 10 நாளைக்குள்ள உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே பத்திரமா இருந்துக்கோங்க, ஏதோ ஒரு ஆபத்தான விஷயம் உங்க குடும்பத்துல நடக்க போகிற மாதிரி ஜக்கமா சொல்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோவை சார்ல பயந்துட்டு, என்னம்மா காலங்காத்தாலே இப்படி சொல்லி எங்களை பயன்படுத்துறேன், அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது, முதல்ல என் பையன் பாக்குறதுக்குள்ள இங்கிருந்து சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் ராகவா லாரன்ஸோட அண்ணி தம்பி, நாளைக்கு ஊர்ல இருந்து உங்க மாமா பொண்ணு அவங்க பையன் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க, நீ தான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம நாளைக்கு நான் ரொம்ப பிஸி, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, நீ வெளியே போ, உங்க அண்ணா பிக்கப் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்குறாங்க. அடுத்த நாள் மார்னிங் நம்ம ஹீரோ சீக்கிரம் குளிச்சுட்டு ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு அவங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாங்க. கெஸ்ட் ஹவுஸ் ரொம்பவே வேற லெவல்ல இருக்கு. எங்க அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கெஸ்ட் ஹவுஸா வாங்கியிருக்காரு, இது ரொம்பவே கம்மி விலைக்கு வந்துச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அதெல்லாம் இருக்கட்டும், நான் கேட்ட கிஸ் எங்க அப்படின்னு நம்ம ஆள் கேட்கிறாரு. ஹீரோயின் முடிஞ்ச என்ன பிடிச்சி கிஸ் அடிச்சுக்கோ அப்படின்னு அங்கிருந்து ஓடுவாங்க. இவரும் பின்னாடியே துரத்துவாரு. ஹீரோயின் அப்படியே கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுப்பாங்க. எங்க இருக்க அப்படின்னு போய் ஒரு தேடிட்டு உள்ள போவாரு. அந்த ரூம்குள்ள ரொம்பவே இருட்டா இருக்கும். அந்த இருட்டுல ஒரு வவ்வால் பறக்கறனால ஹீரோயின் பயத்துல நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இங்க தான் நம்ம கதையில செகண்ட் லவ் சாங் வருது. இதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பும் போது அங்க கீழே ஒரு 2 காயின்ஸ் கிடைக்கும். அந்த காயின் ரொம்பவே ஓல்டு காயின்ஸ். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பழகம் இருக்கும், அந்த பழைய காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றதுனால சோ அந்த காயின் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து, இதை உன் பாக்கெட்ல வை, வீட்டுல நான் டிராப் பண்ணும்போது மறக்காம கூட அப்படின்னு சொல்றாங்க. இவரும் அந்த காயினை வாங்கி பேக்கெட்ல போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி பீச்சுக்கு போறாங்க, ரெஸ்டாரண்ட் போறாங்க. அப்படியே ஃபுல்லா ஊர்லாம் சுத்திட்டு அப்படியே நைட்டு போய் அவர் வீட்டுல டிராப்பும் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயின் வீட்டுல அவர் வீட்டுக்கு போன அப்புறம் தான் ஞாபகம் வருது, அந்த பாக்கெட்ல காயினை மறந்துட்டோமே, அவங்ககிட்ட கொடுக்காம மறந்துட்டோன்னு. சரி நாளைக்கு கொடுத்துக்கலாம்னு நினைச்சிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. இங்க தான் நம்ம கதையில வடிவேல் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த மாமா வேற யாருமே இல்ல, வடிவேல் தான். மாமாவோட பொண்ணு செகண்ட் ஹீரோயினா வந்திருப்பாங்க. கூடவே அவங்க அண்ணா யோகி பாபுவா இருப்பாரு. இங்க இருந்து நம்ம கதை காமெடியா சூப்பரா போகும். அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வடிவேலுக்கு தண்ணி தாங்க எடுத்து கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்க போறாரு. முன்னாடி ஒரு கருப்பான உருவம் கிராஸ் பண்றதை பார்த்து பயந்து கத்துறாரு. உடனே யோகி பாபு என்னப்பா நீ நைட்ல தூங்கும் போது எதை பார்த்து பயந்து கத்துற அப்படின்னு கேட்பான். டேய் இங்க பேய் இருக்குடா, பேயை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அரை தூக்கத்துல சும்மா உளறிட்டு கிடக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோகி பாபு பின்னாடி திரும்புவான். ஒரு கருப்பான உருவம் முன்னாடி நிற்கும். யோகி பாபு வடிவேலு 2 பேரும் பயத்துல சவுண்டா கத்துவாங்க. வீட்டுல தூங்கிட்டு இருந்த எல்லாருமே எந்திரிச்சு வந்துருவாங்க. பேய்னு சொன்ன உடனே ராகவா லாரன்ஸ் ரொம்பவே பயந்து அப்படியே ஓடுவாரு. இப்பதான் நம்ம மூவில செகண்ட் ஹீரோயின் மாமா உங்களுக்கு பயமா இருந்தா சொல்லுங்க, நான்
உங்க கூட தூங்குறேன் அப்படின்னு கேட்பா. நம்ம செகண்ட் ஹீரோயினுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ராகவா லாரன்ஸை ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனால் நம்ம ஆள் வந்து லவ் பண்ண மாட்டாரு. இதுக்கப்புறம் இருந்து அடிக்கடி அந்த வீட்டில் எல்லாருமே பேயை பார்த்து பயப்படுறாங்க. ஒரு நாள் ராகவாவோட அண்ணி வந்து வெஜிடபிளை கட் பண்ணும்போது கையை கட் பண்ணிடுறாங்க. அந்த பிளட்டை வந்து தண்ணியில் கழுவும் போது அந்த ரத்தத்து வழியா மூலியமா வந்து அவங்க உடம்புக்குள்ள அந்த பேய் போயிடுது. அன்னைக்கு நைட் வந்து எல்லாருமே ஒன்னா சாப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணி மட்டும் ரூம்ல உட்காந்துட்டு சும்மா ஏதோ சோகமா உட்காந்துருக்காங்க. ஹஸ்பண்ட் போய் கூப்பிடுறாரு, ஆனா அவங்க வரவே இல்லை. கோவை சார்ல போய் என்ன எல்லாருமே உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கோம், என்ன நீ மட்டும் வரவே மாட்டேன், வா அங்க போய் நியாயம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அண்ணி கோவத்துல இல்ல நான் சொன்னா புரியாத, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்படியே அவங்க மூஞ்சி வந்து பேய் மூஞ்சியா மாறுது. கோவை சார்ல பார்த்து பயந்து ஓடிட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருமே ஹால்லேயே தூங்குறாங்க. வடிவேல் அப்பதான் சொல்லுவாரு, இதான் நான் வந்த நாள்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க யாருமே கேட்க மாட்டீங்க, இந்த வீட்டுல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க அண்ணியை அந்த ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு எல்லாருமே ஹால்ல தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே சாமியாரை கூப்பிடுறாங்க வீட்டுக்கு. சாமியார் வந்து பூஜை எல்லாம் போறாரு. அப்புறம் தான் தெரியுது வீட்டுல ஒரு பேய் இல்ல 2 பேய் இருக்குன்னு. அந்த பேயை பார்த்த உடனே பூஜை ரூம்ல இருக்கிற எல்லாருமே பயந்து ஓடுறாங்க. அப்பதான் அந்த சாமியார் கேட்பாரு, நீ எதுக்கு இந்த குடும்பத்துக்குள்ள வந்த, உனக்கு என்ன இந்த குடும்பத்துக்கு சம்பந்தம், நீ யாருன்னு கேட்பாரு. இங்கதான் நமக்கு கதையில பிளாஷ்பேக் வருது. என்னோட பேர் வந்து அனிதா, எங்க அப்பா பேர் வந்து ராஜன், அவருக்கு கண்ணு தெரியாது, அவர் ஒரு கூலி தொழிலாளி அப்படி சொல்றாரு. +2ல வந்து நான் ரொம்பவே நல்ல மார்க் எடுத்தேன், அதனால வந்து எனக்கு ஃப்ரீ MBBS சீட் கிடைச்சது, நானும் போய் படித்தேன். அப்பா கூட வந்து அடிக்கடி ஃபோனில் தான் பேசிட்டு இருப்பேன் கடைசி 1 வருஷமா அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள் ஏழையாக இருந்தாலும் எங்கள் வாழ்க்கை வந்து நல்லாவே தான் போயிட்டு இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். எங்களுக்கு செகண்ட் இயர்லேருந்து எங்கள் காலேஜில் ட்ரைனிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. காலேஜும் ஹாஸ்பிட்டலும் கிட்ட தான் இருக்கும். அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடு சைடில் அனாதையாக படுத்துட்டு இருக்காங்களே அவங்கள எல்லாத்தையும் கூட்டு வந்து கொலை பண்ணி அவங்களோட ஆர்கான்ஸை வந்து எடுத்து வெளிநாட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிய வர நான் வந்து ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணேன். ஓனர் வந்து பதிலுக்கு, நீ ஒரு ஸ்டூடெண்ட், உன்னோட வேலை வந்து படிக்கிறது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. இருந்தாலும் இது எனக்கு வந்து மனசு கேட்காம அதெல்லாம் போன்ல எடுத்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன். பட் போலீஸ் என்னோட கம்ப்ளைண்ட்டை வாங்காம கிழிச்சு போட்டுட்டாரு. எங்க ஓனருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு, அன்னைக்கு அவங்க ஒழுங்கா வந்து நீ ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிடு, இல்லைன்னா இந்த காலேஜை விட்டு உன்னை துரத்திடுவேன், இல்லைன்னா உங்க அப்பாவையும் கொண்டுருவேன், அந்த மாதிரி எல்லாம் மிரட்டினாங்க. அப்புறம் நான் பயப்படாம டேரக்டா கலெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அடுத்த நாள் மார்னிங் அவங்க ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் வந்து அவங்க வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாங்க. இங்க வா, இங்க வச்சு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி கலெக்டர்னு சொல்லி நாங்க நம்பி போனேன். அங்க போய் பார்த்தா தான் தெரியுது கலெக்டரும் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரும் 2 பேருமே ஃப்ரெண்டுன்னு. அந்த இடத்துல எங்க அப்பாவையும் கொலை பண்ணி அவரோட ஆர்கான்ஸையும் எடுத்து அதையும் வீடியோவா எடுத்து போட்டு காட்டினாங்க. இப்போ இந்த வீடியோவை வச்சு நீ போய் கம்ப்ளைண்ட் பண்ணு, யார்கிட்ட வேணா கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லி என்ன வந்து மிரட்டினாங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. எங்க அப்பா உடம்போட என்னையும் அந்த பங்களாவோட பேஸ்மெண்ட்ல வச்சு கட்டி போட்டு பெட்ரோல் ஊற்றி எரிச்சிட்டாங்க. இப்பவும் அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து இதை பண்ணிட்டு இருக்கான். இதை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், அவனை பழி வாங்கணும். எங்க ஆத்மா வந்து அந்த காயின்ஸ்ல தான் இருந்துச்சு, அதை நீங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த ஆத்மா வந்து சொல்லும். இதுக்கப்புறம் வழக்கம் போல நம்ம ஹீரோ ராகவா லாரன்ஸ் வந்து அந்த பேய்க்கு ஹெல்ப் பண்ணி எப்படி அந்த வில்லனை கொண்டு அவன் பண்ண கிரைம் எல்லாம் வெளியே கொண்டு வராரு அப்படின்னு கிளைமேக்ஸ் வர போகும். அவ்வளவுதான் நம்ம காஞ்சனா பார்ட் 4 படத்தோட கதை. காஞ்சனா சீரீஸ் எல்லாம் ஒரே டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். முனி படத்துல ஆரம்பிச்சு காஞ்சனா 3 வரை எல்லாம் ஒரே டெம்ப்ளேட் தான். ஃபேமிலி எல்லாம் ஒரு வீட்டுக்கு போவாங்க, வீட்டுல பேய் இருக்கும், ஹீரோ வந்து கடைசியில அந்த பேய்க்கு ஹெல்ப் பண்ணி அதோட லட்சியத்தை முடிப்பார். இதுதான் அதோட டெம்ப்ளேட். இதே சேம் டெம்ப்ளேட்ல தான் காஞ்சனா 4 இருக்க போது. அடுத்து இதை விட ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கதையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.